Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம miniature cooking unboxing தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நான் தனித்தனியாக வாங்கினது தான். இந்த மாதிரி விறகு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அடுப்பு வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் 30 rupees. அது மேலே இருக்கிற கடாயும் 30 rupees. பக்கத்தில் இருக்கிற சின்ன கடாய் வந்து 20 rupees. இந்த மிக்ஸி அண்ட் கிரைண்டர் ரெண்டுமே 60 rupees. குழந்தைங்க விளையாடும் போது இதில் மாவரைச்சி விளையாடலாம். உள்ள கல் கூட ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஒரு இட்லி குக்கர் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் 25 rupees. அடுத்ததாக ஒரு ஹாட் பாக்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் பண்ணும்போது இதில் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் 30 rupees. அடுத்ததாக ஒரு குக்கர். இதோட ப்ரைஸ் 40 rupees. அடுத்ததாக க்யூட்டான 2 டிஃபன் கேரியல் வாங்கியிருக்கேன். பெருசோட விலை வந்து 30 rupees, சின்னது வந்து 25 rupees. நிஜமாகவே நம்ம யூஸ் பண்ணுற டிஃபன் கேரியல் மாதிரி ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. அடுத்ததாக பொரியெல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 4 கிண்ணம் சேர்ந்துருக்கும். இதோட ப்ரைஸ் 40 rupees. அடுத்ததாக க்யூட்டான ஒரு பானை. இதில் வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம், பொங்கல், சாதம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் 90 rupees. நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆயில் கேன். இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. அடுத்ததாக ரைஸ், குழம்பு, பொரியல் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி 3 டைப்பான கரண்டி. இது 3மே சேர்த்து 30 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ், பெருசு சின்னது அப்படின்னு 2 சைஸில் வாங்கியிருக்கேன். சின்ன பிளேட்ஸ் வந்து 10 rupees, பெரிய பிளேட்ஸ் வந்து 20 rupees. அதே மாதிரி சின்ன டம்ளரும் வாங்கியிருக்கேன். ஒரு டம்ளரோட ப்ரைஸ் வந்து 10 rupees. அடுத்ததாக ஒரு சர்விங் பவுல். நம்ம ரைஸ், குழம்பு, பொரியல், கூட்டு ஏதாவது குக் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 30 rupees. இதுவும் அதே மாதிரி ஒரு சர்விங் பவுல் தான். இதோட ப்ரைஸும் 30 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி தோசை தவா, ஃப்ரையிங் பேன், அப்புறம் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு பேன், இந்த மாதிரி ஒரு 4 பேன் இருக்குது. இது ஈச் 20 rupees. காய்கறி கட் பண்ணுறதுக்கு அரிவாள் மனை. இது 25 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ். பெருசு ரெண்டும் 15 rupees, சின்னது வந்து 10 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன குடம், நம்ம தண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம். பெருசு வந்து 40 rupees, சின்னது வந்து 30 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி கேரட் துருவல், அது வந்து 60 rupees. இது வந்து நம்ம சாமி கும்பிடும்போது சூடெல்லாம் காட்டுவோம்ல அது. இதோட ப்ரைஸ் வந்து 15 rupees. இது வந்து ஒரு ஜூஸ் பிழியிறது. இதோட ப்ரைஸ் வந்து 15 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட். இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. இந்த மாதிரி ஒரு சின்ன வாழை இலை. இதோட ப்ரைஸ் 15 rupees. பெருசு சின்னது அப்படின்னு 2 இட்லி தட்டு கடாயில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பெருசு வந்து 20, சின்னது வந்து 15. இதே மாதிரி இந்த கடாயும் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. அடுத்ததாக இந்த மாதிரி 3 சின்ன பவுல்ஸ். இல்லை நம்ம ஏதாவது ரைஸ், குழம்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ், கீரை ஏதாவது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈச் 15 rupees. அதை விட சின்னதாக இன்னொரு சின்ன ஸ்மால் சைஸ் அன்ன கூட. இதோட ப்ரைஸ் வந்து 10 rupees.
அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் வாங்கியிருக்கேன். பெருசெல்லாம் 15 rupees, சின்னது வந்து 10 rupees. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கலந்துருக்க பொருட்கள் தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மினியேச்சர் குக்கிங்க்கு நம்ம மண் பாத்திரங்களும் வாங்கியிருக்கோம். அதையும் பார்த்துடலாம். இது எல்லாமே நான் ஒரே செட்டாக 350 rupees அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். நம்ம பெரிய மண் பாத்திரங்களை எப்படி சமைக்கிறதுக்கு முன்னாடி பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறது நல்லது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பக்கெட்டில் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெயிலில் ஒரு 3 hours வரைக்கும் வச்சுருங்க. வெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அது சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால சம்டைம்ஸ் நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஹீட்னால் வெடிக்காமல் இருக்கும். இந்த ஒரு பவுல் மட்டும் நான் தனியாக வாங்கினேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. இது எல்லாமே அதோட செட்டாக உள்ளது தான். மொத்தம் 13 பொருட்கள் அது கூட செட்டாக வந்துச்சு. சின்ன பாத்திரங்களாக இருந்தாலும் நெருப்பு யூஸ் பண்ணி சமைக்கும்போது நம்ம குழந்தைங்க பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஒரு குக்கிங் செட்டு. இது நம்ம அடுப்பில் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட்டு குழந்தைங்க விளையாடும் போது அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 பர்னர் இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ், அப்புறம் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ், மிக்ஸி, சிலிண்டர், அப்புறம் இந்த மாதிரி ஹேண்டிலோடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கடாய், ஹேண்டில் இல்லாத மாதிரி இன்னொரு கடாய், ரெண்டு கரண்டி, ஒரு கத்தி, இதெல்லாம் இருக்குது. ஒரு கடாய், குக்கர், ஒரு பவுல் இருக்குது. ஏதாவது நம்ம வாஷ் பண்ணணும் இல்லை வடிகட்டணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி ஒரு சின்ன கூடை, 2 காஃபி கப்ஸ், ஒரு சின்ன பவுல், ரெண்டு பிளேட்ஸ், குப்பையெல்லாம் அள்ளுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன டஸ்ட் கலெக்டர், இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாட்டர், ஜூஸ், காஃபி, சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஜக் இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாம் தான் நம்முடைய மினியேச்சர் குக்கிங்காக நான் வாங்கியிருக்கேன். இந்த பொருட்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோம். மினியேச்சர் குக்கிங்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம போட போகிறோம். மினியேச்சர் குக்கிங் பிடிச்சவங்க மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.